வணக்கம். கொஞ்ச நாள் ஆயிட்டு சமையல் குறிப்பு போட்டு. 2டே 2 தான் போட்டிருக்கேன். போட முடியாமல் ஆயிடுச்சு. சாரி. அப்புறம் இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். கருவாடுனா ஒரு வித்தியாசமாக, அதாவது சுரக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா? இப்போ முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, சட்டி எடுத்து வச்சிட்டேன். அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு உங்களுக்கு தேவைக்கு ஊற்றினா போகிறோம், நிறைய வேணும்னு இல்லை. தேங்காய் எண்ணெய் அளவோடி ஊற்றிக்கிங்க. சூடாகட்டு எண்ணெய் சூடாகிட்டு இதில் கடுகும் 2 வெந்தயமும் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுருக்கு. அது கூட என்ன சேர்க்கணும்னா, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகு, இது இவ்வளோத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதக்கணும். அது தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். கருவாட்டு குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னதுன்னா, அதாவது காஞ்ச வரமிளகா இருக்குல்ல, வரமிளகாவில் நான் 5 எண்ணம் தான் எடுத்திருக்கேன். 5 மிளகா. அது கூட 2 காஷ்மீர் வத்தல் இருக்குன்னா அதில் 2 எண்ணம் சேர்த்துருக்கேன், ஏன்னா அது கலருக்காக. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எண்ணம் சேர்த்துக்கோங்க. தேங்காய், சிறுஜீரகம், நல்ல மிளகு, இது இவ்வளோத்தையும் அது கூட சேர்த்துருங்க. அதில் அரைவாசி அரைஞ்சி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும், சரியா? புளி ஒரு நெல்லிக்காய் அளவில் புளியை ஊற போட்டு வச்சுருங்க. இதை அரைச்சிட்டு வந்துடுவோமா? அரைச்சிட்டு இருக்கும்போதே இடையில நம்ம வெங்காயம், தக்காளி பழமெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அது இது வேக தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வதக்கிட்டுருக்கோம் எண்ணெயில். தேங்காய் ஊற்றினீங்கன்னா தேங்காயில் உள்ள டேஸ்ட்டு தனியாக வரும், நல்லாயிருக்கும். நான் கன்னியாகுமரி மாவட்டங்காரங்க முக்கால்வாசியுமே தேங்காய் எண்ணெயிலேயே சமையல் பண்ணிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நல்லா தான் இருக்கும் சாப்பாடு எல்லாமே. இதில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவோமா? அரைச்சிட்டு வந்துட்டேன். இதில் நீங்கள் அரைக்கும்போது நான் அரைக்க போகும்போது நான் மஞ்சள் சேர்க்கறத சொல்லலை. நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கணும். நானும் மஞ்சள் சேர்த்துட்டேன். மஞ்சள் சேர்த்துக்கங்க. தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியாக ஊற்றிக்குவோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலையை சேர்த்துக்குவோம். என்னடா தக்காளி பழமும் வெங்காயத்தையும் வதக்குறாங்களே, அது கூட அந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு வதக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க.
ஏன்னா அதெல்லாம் சீக்கிரம் வேகிற பொருள் தான். இதுவும் வெங்காயமும் சீக்கிரம் வேகிறது தான். ஆனால் அது வதக்கி போடும்போது தனி டேஸ்ட்டு. நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்துருக்கேன். கத்திரிக்காய், சுரக்காய், கருவாடு எல்லாத்தையும் அந்த மசாலா கூட கழுவி போட்டுக்கணும். மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த ஜாரில் வந்து கழுவி வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிக்கிட்டேன். நீ இதில் வந்து உப்பு போட்டுக்குவோம், தேவைக்கு உப்பு. நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். என்ன தீயை கூட்டி வச்சுட்டு கொதிக்க விட்டுருவோம். சரியா? கூட்டி வச்சுட்டேன். என்னதான் நல்லா மூடி வச்சுட்டோம்னா சீக்கிரம் கொதிக்கும். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு கொதிக்கும் போதே ஒரு மனம் வந்துடும். அது கொதிக்கும் போதே நாக்கில் எச்சில் வரும். கருவாட்டு குழம்பு ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடு என்ன கருவாடுன்னு கேட்காதீங்க. கருவாடு வந்து நான் இன்றைக்கி முறை கருவாடு தான் வாங்கியிருக்கேன். உங்கள் ஊரில் என்ன கருவாடுன்னு தெரியாது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த கருவாடு போட்டாலும் இதை சுரக்காய் வச்சு நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பாடு நல்லா இழுக்கும். எவ்வளோ நாளும் சாப்பிடலாம். கருவாட்டு குழம்புனாலே சோறு இறங்கும் தானா. நல்லா கொதிக்குது. கொதிச்சிட்ருக்கிட்டு தீயை நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சுக்குவோம். சரியா? ஏன்னா மண்சட்டினால் குறைச்சி வச்சுட்டாலே நல்லா கொதிக்க தொடங்கிடும். இதில் வந்து இன்னொன்று, அது வேகட்டு, அப்புறமா பார்த்துக்கலாம். கருவாட்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கருவாட்டு குழம்புல கிடக்கிற காய்கறி மறுநாள் காலையில் நம்ம பழைய சாதத்து கூட அந்த காய்கறியை வச்சு பழைய சாதம் சாப்பிட்டோன்னு வைங்களேன், நம்மளுக்கு வந்து சொர்க்கமே கையில் கிடச்சது போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதத்துக்கு வந்து இந்த கருவாட்டு கறி வந்து நல்லாயிருக்கும். அது என்னென்னா, கருவாடு வந்து இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு எடுக்கும்போது அந்த டேஸ்ட்டு தனியாக தெரியும். இன்றைக்கி நம்ம சுடு சாப்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இதுவே பழைய சாப்பாட்டுக்கு நீங்கள் எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு கூடும்னு சொல்கிறேன். சரியா? மூடி வச்சுக்கோ. வேகட்டு. எந்திரிச்சு என்ன பண்ணுறோன்னா, இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை தூவி விட்டுட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதை அப்படியே மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இன்னும் அது நான் அதில் ஏற்கனவே கொதிச்சு தான் இருக்கும். ஏன்னா மண் சட்டியாக இருக்கனால கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சுட்டு தான் இருக்கும். காவாசி வேகாமல் இருக்கிற காய்கறியும் வேக வச்சிடும் மண் சட்டி ஒன்றும். அப்படி ஒரு ஸ்பெஷல். சரியா? அதனால் அது வேகட்டு. இதை வந்து சாப்பிடுங்க. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை திட்டாதீங்க. அவ்வளோதான். ஏதாவது குத்தங்குறை இருந்தால் பார்த்துக்கலாம். சரி, இன்னும் அடுத்த சமையலுக்கு பார்த்துக்குவோம். சரியா?